Welcome to all. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 6th standard term 1 Civics first lesson Understanding Diversity. அந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது What is mean by understanding diversity? Take a look around your class. Do you see any of your classmates who look similar? அதாவது நம்மளோட கிளாஸை நம்ம திரும்பி பார்க்கும் போது anyone can be similar like me? From the below table we understand that the three students are different from one another. அதாவது ஒவ்வொருத்தரும் வேரியா different others. This shows that they speak different languages, eat different kinds of food, celebrate their own festivals and practice a culture different from one another. அதாவது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களோட லாங்குவேஜஸ் வேறு, அவங்க வேறு வேறு ஃபுட்டு சாப்பிட்றாங்க, லைக் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ஒன் கேன் பி சேம். சிமிலர்லி people who live in different parts of our country differ in their ways of life. இதே மாதிரி நம்மளோட கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொருத்தரும் வந்து டிஃபர் ஆகுறாங்க. These differences make us unique as Indians. இந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். We come different backgrounds, belong to the different cultures and worship in different ways, yet we live together. This is known as diversity. அதாவது வேறு வேறு பிளேஸில் வந்திருப்போம், ஆனால் எல்லாரும் ஜாயின் டுகெதராக இருக்கிறோம் இல்லையா, that is mean by diversity. Next one, diversity in India. India is a home to the civilization that is 5,000 years old. Different groups of people from different parts of the world were attracted towards India over the years because of its wealth. அதாவது நிறைய பீப்புள் நிறைய பிளேஸ்லேருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க. என்ன ரீசன்னாலன்னு பார்த்தோம்னா, அது அங்கே இருக்க வெல்த் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது, நிறைய டெவலப்மெண்ட் இருந்தது. சம் கேம் ஃபார் ட்ரேட். அது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதுக்கோசரம் வந்தாங்க. And others were keen in the invading this territory. So diverse races of people migrated into India by land and sea routes over time. அப்போதான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு sea routes அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. Thus the Dravidians, Nigorites, Aryans, Alpines and Mongolians become part of the modern Indian race. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவங்க தான் இருந்தாங்க. The people who migrated to India also moved to other parts of the country. அதாவது யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்களோ அவங்க இந்தியாவில் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. This movement and migration of people is the reason for India's rich diversity. இந்த மூமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூமெண்ட்னால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீப்புள்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகிறதுனால நமக்கு இந்தியாஸில் ரிச் டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிது. We will now study the diversity in India under the following broad headings. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். some of the headings இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, land and landform lifestyles diversity, social diversity, religious diversity, linguistic diversity and cultural diversity. அதாவது landforms and lifestyles diversity, social diversity, religious diversity, linguistic diversity and cultural diversity. First one, the landforms and lifestyle diversity. A continent is a very large area of land with various physical features such as mountains, plateaus, plains, rivers and seas and various types of weather patterns. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காண்டினென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய காண்டினென்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது சம் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் ஆல் ஆஃப் தம் இஸ் த சப்காண்டினென்ட். நம்ம இந்தியா என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா சப்காண்டினென்ட். These features have an underlying influence upon the people who live in different landforms of the country. அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் இருக்காங்களோ டிஃப்ரெண்ட் landforms of the countryயில் வந்து பீப்புள்ஸ் இருக்காங்க. Physical and climatic features determine the economic activities of a region. நம்ம சொல்லணும்னா
physical and climatic futures வந்து நமக்கு நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு நமக்கு மாறுறதுக்கு நம்மளோட ரீஜியனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பீப்புள் லிவிங் இன் த பிளைன்ஸ் thrive on agriculture. அதாவது பிளைன்ஸில் இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரை பண்ணுறாங்க. while people in the coastal areasல இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங். the mountain regions rearing of animals and undertaken. hilly and landscapes are supported Landscapes are supported by the favorable climatic conditions for the cultivation of coffee and tea. அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ மலைப்பகுதியில் இருக்கும் மவுண்டன்ஸில் இருக்கணும், அங்கே வந்து என்ன கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் டீ சூட்டபிள் ஃபார் த கிளைமேட்டிக் கண்டிஷன். Diversity in landforms also impact the flora and fauna of the region. Landforms flora and fauna and the region க்கு ஏத்த மாதிரி இருக்கு. Plant and animals also depends upon the natural habit. அங்க இருக்க natural climatic condition பொறுத்து plants and animals can be varied and climatic that prevails in that region. Food, clothing, occupation and livelihood of the people is closely connected with the region, natural surroundings and climate. அதே மாதிரி ஃபுட்டு, கிளாத்திங், ஆக்குபேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு சூட்டபுளாக க்ளோஸ்லி ரிலேட்டடாக அவங்க பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா social diversity. In social diversity there are divided into two: interdependence and coexistence, and second one is family and society. First one, interdependence and coexistence. A community is a place where people live together with a common interest or heritage. அதாவது பீப்புள் நம்மளோட கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும், அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அது வந்து. அவர் கம்யூனிட்டி இஸ் மேட் அப் ஆஃப் peasants, laborers, artisans, parents, teachers, students and many others. For example, the comfortable livelihood communities depend on each other. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் யாரெல்லாம் நம்ம இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லேபர்ஸை சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் மெனி அதர்ஸ் எக்ஸட்ரா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா family and society. Families constitute the fundamental unit of the society. அதாவது ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளோட ஃபேமிலி அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. there are two types of families. ஃபேமிலிஸ்லேயே நமக்கு two types இருக்குது. first one is joint family and nuclear family. Families like a harmonious neighborhood. Hundreds of neighborhoods collectively from the village and thousands of them group together in a city. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறோம், அப்போ ஒரு வில்லேஜ்னு எடுக்கும்போது அங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்கும். அப்போ அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் ஜாயின் டுகெதர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா சிட்டி. The needs of people and interdependence of communities for amenities such as water, food, electricity, education, housing and so on. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர், ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், ஹவுசிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்யூனிட்டிஸ்க்கு நம்ம அது எல்லாருமே டிபெண்ட் பண்ணி அதெல்லாம் ஜாயின் டுகெதராக இருக்கும். நமக்கு we diverse in our cultural practices, we are united and interdependent socially. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருப்போம், அப்போ யுனைட்டாக இருப்போம், எல்லோரும் ஒன்றா இருப்போம். And next third one, which what diversity? Religious diversity. Our constitution declares India to be a secular nation in which all religions are treated equally. அதாவது எல்லா religions peoples are treated equally in the nation. The freedom of religion is our fundamental right. The first freedom of religion is our fundamental right. India is the birthplace of many religions and has become the home of many others. நிறைய ரிலீஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோம் வந்து நிறைய வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துசம், இஸ்லாம், கிறிஸ்டினிட்டி, சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் ஜோராஸ்ட்ரனிசம் ஃப்ளோரிஷ் இன் இந்தியா. அப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் இருக்காங்க. India is a land of festivals where people from different religions engage in many colorful celebrations in different parts of the country and coexist harmoniously. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க,
நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, வேறு பீப்புள் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸில் இருக்காங்க. அப்போ நிறைய கலர்ஃபுல் செலிப்ரேஷன்ஸ் நமக்கு நடக்கும் நம்மளோட கண்ட்ரியில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The next one is நம்ம சொல்லணும்னா wide variety of festivals celebrated in India is a true manifestation of its culture and tradition. Festivals like Pongal, Diwali, Holi, Vijayadashmi, Ayudha Puja, Navaratri, Durga Puja, Dasara, Ganesh Chaturthi, Bihu, Kumbh Mela, Onam, Miladi Nabi, Ramzan, Christmas, Buddha Purnima, Mahavir Jayanti, Guru Nanak Jayanti and Raksha Bandhan are some of the festivals that denote to the cultural diversity of India. இது வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா Next one நம்ம பார்க்க போகிறது linguistic diversity. According to Census of India 2001, India has 122 major languages. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் how many languages? 122 major languages and 1599 other languages are having in India according to the census of 2001. The four major Indian languages are Indo-Aryan, Dravidian, Aristro-Aztec and Chino-Tibetan. This is the four major Indian languages. The Tamil is one of the oldest Dravidian language. The Portuguese, Dutch, British, Danish and French came to the India for trade and their occupation of India or some parts of the left behind certain impact upon the culture and language of the people. அதாவது இந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பர்பஸ்க்கோசரம் நமக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அப்போ அந்த லாங்குவேஜஸ் வந்து நமக்கு நிறைய பீப்புள்ஸ் இங்கே இருக்கிறாங்க. பிகாஸ் த பிரிட்டிஷ் ரூல்ட் ஓவர் த என்டையர் கண்ட்ரி ஆஃப் ஓவர் 300 years பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அதாவது 300 yearsக்கு பிஃபோர் வந்து நம்ம பார்க்கும்போது யார் அப்போ ரூல் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர். அப்போ அவங்க என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாக அவங்க தான் ரூல் பண்ணாங்க. அந்த டைமில் அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான், அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அஃபிஷியல் கம்யூனிகேஷன் டெய்லி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் வந்தது. த டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா as per the census of 2001 given in the table. First one Hindi, Bengali, Telugu, Marathi and Tamil. These are the top 5 languages spoken in India as per the 2001 census. Next one, cultural diversity. The term cultural refers to customs and practices of people, their language, their dress code, cuisine, religion, social habits, music and art and architecture. These are the difference from the culture. These are the refers to the cultural diversity. Culture means each person can be varied. And the next one, the culture of the group of people is reflected in their social behavior and interactions. அதாவது அவங்களுக்குள்ள இருக்க behavior can be changed and interactions can be coming in the culture. The group identity fostered by social patterns in unique to the group. அதாவது அவங்களோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த குரூப் வந்து நமக்கு யூனிக்காக தனியாக தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. Art and architecture are an integral part of every கம்யூனிட்டி. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து நமக்கு வேரி ஆகும். இட் டெவலப்ஸ் அப் த பார்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் த கம்யூனிட்டி. ஈச் ஆஃப் த 29 states and 7 union territories of India has rich traditions and the unique way of artisan expressions. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களோட ட்ரெடிஷன் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கேன் பி வேரிட். Next one, popular dances of India. In ancient times, dance can be considered as the way to celebrate, worship and also gesture of thanksgiving and enjoy. அதாவது ஏன்ஷியன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு செலிப்ரேஷனாக இருந்தது. அதாவது ஒருத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணணும் இல்லை வந்து ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. த டான்சர்ஸ்
dances of India reflect in cultural richness. அதாவது நமக்கு டான்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கல்ச்சுரல் ரிச்னஸை வந்து காமிச்சுது. மியூசிக் அண்ட் டான்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அதாவது மியூசிக் பண்ணிக்கிட்டே ஒரு சிலர் டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா. நிறைய மியூசிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், லவானி, Hazi, and some of the musics are given below. There are the songs from various languages composed by blending these different forms of music. நிறைய லாங்குவேஜஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதில் some of the one music can be chosen and the song can be composed. And then next one, the popular dances. For example, each and every state, some of the state, and then examples are given. தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இன் கேரளா தேயம் அண்ட் மோகினி ஆட்டம். பஞ்சாப் பாங்க்ரா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் டம்ஹல். குஜராத் கார்பா அண்ட் டாண்டியா. ராஜஸ்தான் கால்பிலியா அண்ட் கூமர். உத்தரப்பிரதேஷ் ராஷிலா அண்ட் சோலியா. அசாம் பிஹு. These are some of the folk dances in some of the states. Next one, unity in diversity. Through diversity it is visible in every aspect of life in India. அதாவது ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம டைவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷனை வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம செலிப்ரேஷன் ஆஃப் லேண்ட்மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி டுகெதர் அண்ட் கீப்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் அவர் நேஷன் அலைவ் வித்தின் அஸ். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேனா எவரி இயர் நம்ம வந்து அதை பண்ணுறோம். அவங்களுக்கு இது கீப்ஸ் த ஸ்பிரிட், இப்போ என்ன நடந்தது, அப்போ என்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது எல்லாமே நமக்கு இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் known for unity in diversity. This phrase was coined by Jawaharlal Nehru. இதை வந்து யார் வந்து இந்த வேர்டை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இந்தியா ஹாட்ஸ் த மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சர் கிடையாது, மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்தியா எவால்வ் அஸ் a single nation through common beliefs, customs and cultural practices. The freedom struggle and the drafting of our nation stands as ample evidence to the spirit of unity of India. அதாவது நமக்குன்னு ஒரு யூனிட்டி ஆஃப் இந்தியாவாக நமக்கு ஃபார்ம் ஆச்சு. ஆஃப்டர் த ஃப்ரீடம், கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரீடம் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு நிறைய வந்து விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் வந்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஆல்சோ.